மழை பனி காற்றுனால சரியான ஒரு டைமிங்கோட முடியாட்டியும் அது இல்லாமல் இன்றைக்கி என் பிறந்த நாள் வேறு இதை நான் என்னை நினச்சிக்கிட்டே வந்தேன் இன்றைக்கி மொதல் 3-10 சரி ஓடணும்னு சொல்லி கொஞ்சம் மோசமான காலநிலையில் தான் நாங்கள் ரேஸை ஓடணும். சூப்பர் கிலோமீட்டர் கொஞ்சம் மழையோட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. என் பேர் விக்னராஜ் ஆக்ஷன். நான் தலைவாக்கில் வசிக்கிறேன். இந்த க்ராஸ் கண்ட்ரி போட்டிக்காக நுவர்லியில் தான் இந்த டைம் ட்ரைனிங் பண்ணோம். ஆனால் நினச்ச அளவுக்கு ஓட முடியலை. மழை பனி காற்றுனால சரியான ஒரு டைமிங்கோட முடியாட்டியும் இவெண்ட்டில் பெஸ்ட் அடிக்க முடிஞ்சிச்சு. அதை பற்றி சந்தோஷமாக இருக்குது. கந்தன் குபேந்திர பிரசாத். என்னோடய சொந்த ஊர் வந்து குசல்லாவை. க்ராஸ் கண்ட்ரி மீட்காக நுவர்லியில் தான் ட்ரைனிங் பண்ணேன். நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போதும் மழை காற்று குளிர் எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கும் அதை விட கொஞ்சம் மோசமான காலநிலையில் தான் நாங்கள் ரேஸை ஓடணும். நினச்ச டைமிங் வரல, அதனால் ஒரு ரேஸில் ப்ளேஸ் பண்ணி செகண்ட் ப்ளேஸ் அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என் பேர் வந்து மகேந்திரன் கோபிநாதன். நான் வந்து பண்டால் நாயபத்தையில் இருக்கேன். நான் இப்போ வந்து இராணுவத்தில் சேர்ந்து இப்போ 1.5 வருஷமாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நெடுந்தூர ஓட்ட வீரர் ஒருத்தர். 5000 மீட்டர் 10,000 மீட்டர் அப்புறம் க்ராஸ் கண்ட்ரியெல்லாம் ஓட தான் இந்த ஈவெண்ட். இந்த பயிற்சியாளர் வந்து சதீஷ் சார், அவருக்கு கீழே தான் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த க்ராஸ் கண்ட்ரி ஈவெண்ட்டுக்கு வந்து 10 கிலோமீட்டரை நான் 34 நிமிஷத்துக்கு ஓடி முடித்து 3வது இடத்தை பெற்றிருக்கேன். இது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி என் பிறந்த நாள் வேறு இதை நான் என்னை நினச்சிக்கிட்டே வந்தேன் இன்றைக்கி மொதல் 3-10 சரி ஓடணும்னு சொல்லி. அது இல்லாமல் கிளைமேட்டு கொஞ்சம் மந்தாரமாக தான் இருந்துச்சு. அதே கஷ்டத்தோடு நான் ஒரு மாதிரி ஓடி 3வது பிளேஸ் எடுத்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் குமார் சமங்கீஸ்வரன். என் ஊர் வந்து வேலுவா புதுக்காடு ஹேட்டன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நுவர்லியால் வந்து நான் 4வது இடம். அதோட இந்த கோச் சஜீஷ் சார் ரொம்ப தேங்க்யூ. சூப்பர் கிலோமீட்டர் கொஞ்சம் மழையோட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல.